அந்த சைடு நிற்கவா இந்த சைடு நிற்கவா? இந்த சைடு வாங்கினேன். இந்த சைடு வாங்க, இந்த சைடு வாங்க. ஏன்னா இந்த சைடு வாங்க. எப்படி எத்தனை சந்தை போயிட்டு தெரியல. எப்படி ஏறுது பத்தில நம்ம ஆடுதான் நல்ல ஏறுமாண்ணா. ஏறதுக்கு பழக்கி வச்சிருக்கீங்களோ? ட்ரைனிங் அது போயிட்டு வந்து விற்காம அதனால பழகிட்டு ட்ரைனிங்காக அந்த ஆடை விற்காம வச்சிருக்கேன். அப்படியா? இதை பார்த்து எல்லா ஆடும் பழகணும். பழகணும்னு வச்சிருக்கேன். இந்த ஆடை யார் சொல்லுங்க. என்னண்ணா நல்ல ரேட்டுங்கண்ணே. அப்படியா? நல்ல ரேட்டா? வியாபாரிக்கு லாபமா? வியாபாரிக்கு லாபம் இருக்கு. திருப்பதி ஆமா ஒரு முறைங்கிற வேண்டாமா? 10,000 ரூபா கேட்காங்க. வாங்கணும் 13,000 வாங்கணும். அநியாயம் ரொம்ப ஆடுகிற கேட்ட ரொம்ப ஆடுறாங்க. சரி கைத்தறிச்சு ஐயா பயணி ஓடிக்கணும். நான் பார்த்தேன் நல்லா இருக்கும். பெரிய மரத்தை வீடியோ எடுக்கணும் தப்பா சொல்ல இப்படி ஒரு ஆள் ஊடு கெட்டு வச்சுக்கலாம். இது எவ்வளவு சொல்றீங்க? இது 17,000 ரூபா சொல்லலாம். 13 ரூபாய் கேட்காங்க. கொடுத்தா ஆட்டுக்காரர் ரோடு முடியாது. மாதிரியே பக்கம் தான் போகணும். ஊருக்கு போனால் பிரைவேட் ரூபா கேட்பான். அது எப்படி கொடுக்குமா வேண்டாமான்னு பார்க்க. இது எத்தனை கிலோண்ணா? இது மினிமம் ஒரு 14 கிலோ இருக்கும். சரி நாட்டுக்கிடா? நாட்டுக்கிடா ஒரிஜினல். பல்லு வச்சிருந்தா? பல்லு 2 பல்லு. 2 பல்லு. வளர்ப்புக்கு ஏற்றதா? வளர்ப்பு சூப்பர் மாதிரி. ஒரே நேரத்தில் 2 ஆட்டை ஏறும். 2 ஆட்டில் ஏறி விடும். அப்படி கிடையாது. இல்லையா அவள் தெரியும். அவள் அடிபட்டாள். அதில் ஃபுல்லாக அவள் கிராமேட்டு ஃபுல்லாக தெரியும். ஒரு சாதாரண ஆளா நல்ல கிடாச்சு. சூப்பர் கிடா. இதே மாதிரி குட்டி பிறக்கும். அச்சே இந்த குட்டியை மாதிரி தான் பிறக்கும். நல்ல கிடா. கேட்க முடியாங்களா என்ன சந்தை அப்படி இருக்கு. அதான் பாருங்க. நல்ல கிடாவா? அவர் சொல்றது சரிதானா? அவரு சொல்றது சரிதானா? விலை என்ன சொன்னாரு? விலை சொல்ல நல்ல நான் மாதிரி நல்ல மாதிரி ஒழுக்கமான மாதிரி 9 இலையில நல்ல மாதிரி. நான் மிட்டால யாரையும் கேட்டதான் உங்களுக்கு 500 கல்யாணம் ஒருத்தனுக்கான தரேன் வேணாச்சு. வீடியோ அந்த வீடியோ படம் குட்டியான படுங்க. குட்டி யாரையும் கேட்டபடியே தெரியும். நீங்கள் வளர்க்கக்கூடிய ஆளு நாய்க்கு தான் தர 100 ரூபா குறைச்சிருந்தாலும் 2 குட்டி எவ்வளோக்கு முடிச்சியா? 5,600 5,600. 5,600 வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா? எந்த ஊருக்குண்ணா? களக்காடு. களக்காடு. எத்தனை குட்டி வச்சிருக்கியா? குட்டி ஒரு 40 குட்டி. வியாபாரத்துக்கா? ஆமாம் வியாபாரத்துக்கு பக்கத்து வளர்க்கு. இப்போ வளர்த்து 10 குட்டி கொடுத்தீங்களா? சரி. உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குண்ணா வருஷத்துக்கு? வருஷத்துக்கு ஒரு குட்டிக்கு ஒரு மாதம் நல்லா வளர்த்தா 1000 ரூபா. 6 மாதம் வளர்த்தா 1000 ரூபா தான் கிடைக்குமா? 6 மாதம் வளர்த்தா 6,000 குட்டி கிடைக்கும். 6,000 ரூபா கிடைக்கும் ஒரு குட்டி. சொந்த இடம் எல்லாம் அந்த கைத்து மாதிரி இந்த மஞ்சள் அதனால லாபம். சொந்த உழைப்பு இருக்கணும் அப்பதான் லாபம். வேற என்ன தேவை? எத்தனை பேர் உழைப்பு தேவைப்படும்? 2 பேர் உழைப்பீங்களா? சரி. நல்லா வளர்த்தா தான் லாபம். அப்படி தானே? இப்போ இந்த அளவுக்கு பிடிச்சி கொண்டு போய்ட்டா லாபம் இருக்கா? எல்லாம் அதுக்கு நம்ம நல்லாவே இற போடணும், படைக்கு போடணும், மேய்க்கணும், கவனிக்கணும், பராமரிக்கணும். நீங்கள் குறைச்சிக்கிட்டு தவிர நீங்கள் அளவு பண்ணுறீங்க. 6,000 சுத்தமாக தாங்க.
ஒரு ஆடு ஒரு குட்டியா? ஆமாம். குட்டி என்ன குட்டிண்ணா? கொட்டைக்குட்டிண்ணே. கொட்டைக்குட்டி வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா? எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 12 ரூபா சொன்னாங்க. 11,500 வாங்கி. 11,500. 14 சொன்னாங்க. 11,500 வாங்கி. 11,500க்கு வாங்கியிருக்கீங்க. ஆடு எத்தனை பல்லுண்ணா? தலைத்து குரால். தலைத்து குரால். அப்போ உங்களுக்கு லாபம் தான் அப்படி சொன்னா? இது பெரிய குட்டி லாபம். இனி வளர்த்து எவ்வளோ நாள் வளர்ப்பீங்கண்ணா? அது வளர்க்க பொறுத்து இருக்கு. கூழல் பின்னால் இற போட்டால் அது 4 நாள் அப்படிதான் இருக்கும். ஆட்டுக்கு முன்னே இற போட்டால் நல்லா இருக்கும். கூழல் பின்னால் இற போட்டால் மேட்டில் கட்டிட்டு வீட்டில் தூங்கினோம்னா அது தக்கன இருக்கும். அதோட அது வயிற்றுக்குள்ள நம்ம இருக்கணும். அப்போ தான் ஆடு. அவ்வளோ உழைப்பு இருக்கு. இது வாங்கினே லாபம் அப்படின்னு இன்னைக்கு விலைக்கு லாபம். சரி நம்ம ஒண்ணு பிடிச்ச முன்னாடியே அன்னாடி சென்னையாடா புள்ளிக்கு பாதி போடலாம். போட்டு நிறைய போகுது. காசு அடைக்கணும் தான் கேட்க நானு. ஆடு தெளிவா இருக்கும். இல்ல இல்ல எவ்வளவுக்கு முடிஞ்சு? 14,000. 2 ஆடு. ஆமா. பல்லு அவர் பல்லு. சரி. வளர்ப்புக்கா வெட்டுக்கா? இது வளர்ப்புக்குதான். என்ன எத்தனை வருஷம் குட்டி போடுன்னா? இன்னும் ஒரு 10 வருஷம் போட்டு. 10 வருஷம். உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? உயிரிடை வந்து 2 வந்து 40 80 கிலோ வரும். 80 கிலோ 14,000 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. வாங்குறவங்களுக்கு லாபமா? வாங்குறவங்களுக்கு லாபம் தானே. நான் நஷ்டம் தானே. 2,000 தள்ளி தான் வச்சிருக்காரு. 2,000 தள்ளி தான் வச்சிருக்காரு. வந்தா விச்சிடணும் அப்படிங்கிறதுக்கு வச்சிருக்கு. லாபம்னா 5 ரூபா வச்சுக்கோ, அவ்வளோதான். போ 5,000 போடாத ஒரு நாளைக்கு. எந்த ஊர் கொடைக்குண்ணா? எங்க இருக்கு? மதிவிச்சுமதி. எங்க இருக்குண்ணா? அப்படியா? மூலக்கரை வெட்டி ரோட்டில் இருக்கு. சரி. என்னைக்கு கூடண்ணா? வர வெள்ளிக்கிழமை. பெரிய கூடையா? சனிக்கடை. 2 கிலோ எவ்வளோ சொன்னாங்கண்ணா? நீ எவ்வளோ முடிச்சீங்க? 44,500 கொடுத்துருக்கேன். அது உயிரிடை எவ்வளோ இருக்குண்ணா? 100 கிலோ. ஒரு கொடைக்கு தாராளமாக போதுமா?
ரேட்டு கூடவா குறையவாங்க? கம்மி ரேட்டு தான் போடுறாங்க. கறி ரேட்டு தான் வருது. அப்படியா? எல்லாம் ஒன்று தான் அப்படி சொன்னா. அதான் நல்லா நம்ம தெளிவாக பார்த்து வாங்கியிருக்கேன் அப்படி சொன்னா கோயில் பேச்சு நல்ல கிடா, அதுதான் லாபம். தங்க மாதிரி என்னைக்காதான் ரேட் 20,000 கொண்டு போய முடியா இந்த ரேட்டு பெறாகுமா? 23 ரூபா கிடைக்குது. வேண்டாம் 20 ரூபா அப்படி ஒரு 500 மேல கொடுங்க போக அவ்வளவு கொடுங்க 560 விடும் ஜெயிக்க முடியாது. 22 கொடுங்க. இல்ல உடனே நீ விட மாட்டேங்க மருமனா விடுங்கய்யா. அது எப்படி வாங்க என்னென்ன 20,000 சரியாவில் ரேட்டு, அதுக்கு மேலே வேண்டாம். 6 பிள்ளை ஆயிடுச்சு. மாமா ரேட்டு பேசிக்கிட்டே இருக்கோம். 500 ரூபா மேலே சொல்லுவோம். ஆமாம் போட்டோம். அவ்வளோ 2 ரூபா தூக்கி போடுங்க. இல்ல 18 கண்டஜா 2 வீட்டில் 19 20 வரை கொண்டு விட்டார். 20 கண்டஜா மாதிரி அதுக்கு மேலே என்ன செய்யணும் தம்பி? கடைசியாக உங்களுக்கு வேண்டு 1000 ரூபாய் 20 கொடுங்க. நல்ல விலை. புதியமுத்தூர்ல இதுக்கு மேக்கடா 20,000 கடை வாங்குவோம். புதியமுத்தூர்ல மேலே வேண்டாம் 20 தான். 20 தான் போட்டு 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 விடுங்க கொடுக்கணும். அவ்வளோதான். அதுக்கு எங்கண்ணா இருக்கு சரக்கு இருக்குண்ணே இது இப்ப ஏதாவது ஆட்டுக்குன்னு ஒண்ணு அந்த விலை கேக்கு. இது ஆட்டுக்குன்னு இந்த விலை 9,000 ரூபாய்க்கு கறி விற்கமியா? எப்படி கிளாஸ் கிட்ட வாங்கலாம். 20 பேட்டி வரை எடுத்துக்கிட்டு இருக்கோம். வேண்டாம் விடுங்கண்ணே எவ்வளவு? 22. போன வாரம் புதிய முத்தூர் 6 மணி 22 எதுக்கு நமக்கு? இன்னைக்கு வாங்கி வேலைக்கிழமை புதிய முத்தூர் வாங்க. நல்ல கடை வாங்க. எவ்வளவு மாமா? வேண்டாமா கொடுத்துருவாங்க. எவ்வளவு சொல்லுதியா? எவ்வளவு சொன்னேன்? தம்பி நல்ல விலை கொடு தம்பி. ஏங்க வாங்க. 20,000. எவ்வளவு ஆர்டருக்குலாம் ஜெயிக்க முடியாது. ஆர்டருக்கு இது 20,000 வைக்கணும். எந்த ஊர்ல முடிஞ்சிக்க ஆட்டுக்குனா தான் சூப்பர். அவர்கிட்ட இன்னும் 2 ஆடு குட்டி ஒரு ஆடு எவ்வளோக்கு முடிஞ்சுண்ணா? இது 20 ரூபா சொன்னாங்க 18 ரூபாய்க்கு 18,000. வளர்ப்பு வாங்கிட்டு போறீங்களா? ஓகே. லாபமா? லாபம் தான். வளர்ச்சி குத்தி 2 கிடா மாதிரி 2 கிடா மாதிரி நாட்டு கிடா. ஆமாம் கொடியாடு வேலையாடு மகள். ஆமாம். எத்தனை ஆடு இந்த மாதிரி வளர்க்குறீங்க? 10 ஆடு கிடக்கு பண்ண மாதிரி வச்சிருக்கீங்களா? சும்மா வீட்டில் எந்த ஊர்ண்ணே? டிசைன் சசியம். சரி. வாரம் வாரம் வருவீங்களா? எப்போவாது வருவீங்க? இல்லை வீட்டில் ஏதாவது தேவைன்னா மட்டும் வாங்குவேன். அம்மா அப்பா போட்டிருக்காங்க வெளியே எல்லா காட்டிலையுமே பொடிமீன் நல்லா இருக்கு. இந்த கிடா எவ்வளோ சொல்கிறீங்கண்ணா? 55,000. இல்லைண்ணா 55,000. 55,000. 2 கிடா. பல்லு எத்துன்னா? வந்து 4 6. உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? வீட 40 எங்கேருந்து கொண்டு வந்தீங்கண்ணா? கோயில்.
பேசுவாங்க போல. பயமுடன் வாங்கலாம் தெரியும். வியாபாரி நம்ம ஒரு முறையா ஒரு 500 ரூபா சரி அவங்களுக்கு கிடைச்சா போகணும்னு விட்டா அவங்க ரொம்ப தலையில நிக்காங்க. எவ்வளவு கொடுத்தீங்கன்னா? இது 14,000 ரூபாய் கொடுத்துருக்குங்க. 14,000. வியாபாரி வள்ளியூர் வியாபாரி 17 ரூபாய்க்கு காணும் மாதிரி நல்ல வித்தா 17 கிலோ இருக்கும். ஆனா இப்போ 14,000 தான் கொடுத்துருக்கு. கருத்த கடா, நல்ல சுத்த கருத்த கடா, கோயிலுக்கு ஏற்ற நல்ல கோயிலுக்கு ஏற்ற கடாய், நல்ல நீளவளமான நீளவளம், நல்ல நீளவளமான மாதிரி கோட்டெல்லாம் போட்டுருக்கு. ஆமா, சம்சாரி கேட்காரு சரி கொடுப்போம் கோயிலுக்குன்னு கேட்காரு கொடுப்போம். இது வந்து அது ரிட்டையர்டு எஸ்ஏ தான் யாரும் பார்க்கல. பாருங்க எப்படிலாம் பேசாம பார்த்தீங்களா? அங்கே கொண்டு போய் சும்மா பேலன்ஸா தாப்பா மாட்டேன். சொல்லுங்க என்ன ஆகணும்? என்ன எவ்வளவுக்கு முடிஞ்சு? முடியல. இந்த ஒண்ணு கிடக்கு, ஒண்ணு வித்தாச்சு. இந்த ஒண்ணு கிடக்கு 32 ரூபா சொல்றேன். 32,000. பல்லு என்ன? வலி சேர்ந்துட்டு. சரி, உயிரிட எவ்வளோ இருக்குண்ணா? உயிரிடம் ஒரு 55-60 கிலோக்குள்ள இருக்கும். எவ்வளோண்ணா கொடுப்பீங்கண்ணா? அண்ணன் ஒரு 24 ரூபாய்க்கு கேட்காப்புல 28 ரூபா கொடுக்கணும். 28,000. இந்த மாதிரி கிடா வேணா உங்கள்கிட்ட வாங்கி ஃபோன் நம்பர் சொல்லுங்க. 82 54 86. இந்த மாதிரி பெரிய கிடா வேணா வாங்கிக்கலாம், நம்மகிட்ட வாங்கிடலாம். 500 சேர்த்து விடுங்க. இல்ல எடுத்து சொல்லுங்க. ரெண்டாடி கையை கூட அண்ணா வளர்ப்புக்கு வாங்கிட்டு போறீங்களா? வளர்ப்பு வாங்கிட்டு போறோம். எந்த ஊருக்குண்ணா? திசைவில். 2 குட்டி ஒரு ஆடு. 2 குட்டி என்ன குட்டிண்ணா? 2 ஒரு பொட்டை குட்டி ஒரு குட்டி. சரி சரி. எவ்வளோ சொன்னாங்கண்ணா? 12,000 ரூபா சொன்னாங்க. நீங்க எவ்வளோக்கு முடிச்சீங்கண்ணா? 10,000 ரூபாய்க்கு. என்ன எத்தனை வருஷம் வளர்த்தீங்கண்ணா? நாங்கள் 10 வருஷம் வளர்த்துருக்கோம். சரியா? இந்த ஆடு எத்தனை பல்லுண்ணா? இது 3 பல்லு. 3 பல்லு. சரி சரி. இது மாதிரி எத்தனை ஆடு வளர்க்குறீங்க? ஒரு 10-20 ஆடுக்கு மேலே.
அப்படியா? டைம் பாசிங் வளர்க்குறீங்களா? இல்லை வீட்டில் ஆள் வச்சோம். அப்படியா? பண்ண மாதிரி வச்சுருக்கீங்களா? நீ வாங்கின லாபமாண்ணா? லாபம் தான். 2 குட்டி இருக்கிறதுனால லாபம். அது 2 கருப்பு குட்டி. எவ்வளோ கேட்டாங்க பார்த்தீங்களா? பார்க்கல. எவ்வளோ கேட்டாங்க சொல்லுங்க. நீ சொல்ல 500 கேட்டு 14 ரூபா கேட்டாங்க. கேட்டாங்களா இல்லையா? எவ்வளோ கேட்டாங்க? வேண்டாம் போயிட்டான் 3 ரூபாய் கேட்டான். சரி வீட்டிலேயே இருக்கும். நீ தொழில் பண்ணணும் நினையா? ஏன்னா உள்ளதானே கடை மண்டை காலத்துக்கு மேய்ச்சிட்டு 3000 இருக்குல்ல. அவன் மண்டை காய்ச்சிட்டு 3000 இல்லை எடுத்துக்கியா? 2000 போட்டு எடுத்துக்கியா? இப்போ அடுத்து கட்டினா வாங்க வாங்க மாட்டாங்க. நீங்க தெரியாதாரா? வாங்கிட்டு வாங்க. நீங்க போங்க வாங்கிட்டு வாங்க. நான் தரேன் சாமி. நான் உங்களுக்கு தரேன்னு சொல்ல 2 கிடா குட்டியா? ஆமாங்க கடா குட்டியா. ரெண்டு கிடா குட்டி எவ்வளோக்கு முடிச்சியா? 13,000. உழப்புக்கா வெட்டுக்காண்ணா? வெட்டுக்குதான். மானு இருக்கா? கிலோ 750 ரூபா போடுற மாதிரி. அதுக்கு மேலே நாங்கள் அவ்வளோ இடையே அவ்வளோதான் இருக்குது. அதுக்கு மேலே கொண்டு போய் அதுக்கு மேலே செய்ய முடியாது.